சந்திரகோஷ் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஒரு பெரிய ஒரு இதுன்னா கிரீஷ் சந்திரகோஷ். அவர் குடி குடுத்தனம், பெண்கள், மது மாது இதோட தான் இருந்தவர். ஒரு ஆக்டர், ஸ்க்ரீன் பிளேயர், ரைட்டர் அப்படி இருக்கிறவர். அவர் போய் ஸ்ரீராமகிருஷ்ணனை போய் பார்க்கணுன்னு போகிறார். அவர் பகவானுடைய நாமத்தை சொல்லி சொல்லி அதில் அந்த எஸ்டசியில் அவர் அப்படியே ஆடின்னு இருக்கார், தள்ளாடின்னு இருக்கார். கிரீஷ் சந்திரகோஷ் அவரை போய் பார்க்குறாரு. பரவாயில்ல, நம்ம பரம குடிகாரனா இருந்தால் நமக்கு மேலே ஒரு குடிகாரன் அங்கே இருக்கார் போல இருக்குன்றார். அவர்கிட்ட போய் இவர் போய் பார்க்குறாரு. போய் பார்த்த உடனே இவர் நமஸ்காரம்லாம் பண்ண மாட்டார் கிரீஷ் சந்திரகோஷ், ஏன்னா அவன் சினி ஆக்டர். இவரை பார்த்தோன்னே ஏதோ பிச்சைக்கார மாதிரி நிற்கிறாரு அவர் பாட்டுன்னு. அதுவும் பாதி உடம்பு தான், மீதி எல்லாம் துணி எல்லாம் காணும். இவர் என்னன்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கிறார். இவர் டாக்கூர் பரமஹம்சர் இவரை பார்த்து நமஸ்காரம் பண்ணுறார். ஓ, இவ்வளோ பெரியவர் நம்மளை பார்த்து நமஸ்காரம் பண்ணுறார். இவர் குனிகிறார், கடைசியில் இவர் குனி ரெண்டு பேரும் குனிச்சுட்டா. அப்போ இவர் உடனே திரும்பி கேட்டார், ஒன்று எனக்கு ஒரே ஒரு கதை சொல்லுங்கோ, இவ்வளோ தள்ளாடுறையிலே எந்த கடையில் வாங்கினீங்கோ அப்படின்னு. உனக்கு தெரியணுமா? அந்த கடை வான்னு சொல்லி பகவான் நாமத்தை சொன்னார். இந்த நாமத்துக்கு சொல்லணும், இந்த நாமத்தை சொன்னால் கிடைக்குமான். நீ இவ்வளோ நாள் சாப்பிட்டுட்டு இருந்தியே, அதெல்லாம் விட இது ஒன்று. அவன் சொன்னான், நான் கிரீஷ் சந்திரகோஷ், நான் இது வரைக்கும் குடித்த சாராய பாட்டிலெல்லாம் எடுத்து வச்சு அடுக்கி வச்சேன்னா வானத்தை கிழிச்சுட்டு வெளியே போவோம், அவ்வளோ குடிச்சிருக்கேன்னு. பரவாயில்ல, நீ பகவானை நம்பு, என்னை சரணாகதி அடை அப்படின்னு. இவர் சொன்னார், இது பரவாயில்லையே, சரி ஓகே, எத்தனை முறை பகவானை கூப்பிடணுன்னார். காலையில் ஒரு முறை, மாலையில் ஒரு கூப்பிடு. தூங்கி எழுந்த உடனே, நான் தூங்குறதே எப்போ தூங்குன்னு எனக்கே தெரியாது, ஏன்னா குடிகாரன்கள் எப்போ தூங்குவானுங்க எப்போ எழுந்துப்பானுங்க யாருக்கு தெரியும், பண்ண முடியாது அப்படின்னாரு. இல்லை, அப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி பகவானை நினைச்சுக்கோ அப்படின்றார். உடனே கிரீஷ் சொன்னார், நான் அன்டைமிங் எல்லாமே, ஏன்னா ஆக்டரு இந்த ஸ்க்ரீன் பிளேஸ்லாம் பாருங்கன்னா எல்லாமே அன்டைமாக இருக்கும். ஏன்னா எப்போ சாப்பிடுவேன் எப்போ தூங்க போகிறேன்லாம் எனக்கு தெரியாது. அதனால என்னால் சிஸ்டமேட்டிக்கெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் பண்ண முடியாது, ஏதோ எனக்கு தெரிஞ்சதை தான் பண்ண முடியும் அப்படின்றார். அப்போ ஸ்ரீராமகிருஷ்ணர் அப்படியே அந்த பாவத்தில் இருக்கும்போது சொல்லிட்டாரு, அப்போ யூ ப்ளீஸ் கிவ் மீ யுவர் பவர் ஆஃப் அட்டர்னட் டு மீ, என்னிடம் மாமேகம் சரணம் பிரஜ அப்படின்னு கண்ணன் என்னத்தை சொன்னாலும் அதையே இவர் சொல்கிறார். அப்போ என்னிடம் சரணாகதி அடைந்து விட்டு நான் பார்த்து கொள்கிறேன் உன்னை அப்படின்றார். இது கிரீஷ் சந்திரகோஷ், இது பரவாயில்ல, ஏன்னா நான் எதுவும் செய்ய தேவையில்லை, இவரை நம்பி இருந்தா போதும், இவர் மீதி எல்லாம் பண்ணிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டான். He thought it is very simple process, but this is the dangerous process. அதுக்கப்புறமா அவன் வீட்டுக்கு போறான், எப்போ பார்த்தாலும் இவர் ஞாபகமாகவே இருக்கு. பாட்டிலை ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தா பாட்டில் மேலே அவர் போய் நிற்கிறார். யாரு? ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய பரமஹம்சருடைய அந்த காட்சி கிடைக்கிறது. என்னடா அது இப்படி இருக்குன்னு எல்லாம் அப்புறமா குடிக்கிறத விட்டு விட்டார், வெளியே சுத்தத்தை விட்டுட்டார், எங்கேயும் போகல. எந்த அளவுக்கு பெரிய உத்தமம் ஆயிட்டாருன்னா, கங்கையில இந்த ஐப்பசி மாசம் முதல் இது வரும் பாருங்க, மால்ய பட்சம். அப்ப எல்லாரும் போய் கங்கையில போய் குளிப்பா. எல்லாரும் சொல்றாங்க கங்கையில போய் குளிக்கலாம், குளிச்சா நம்ம பாவெல்லாம் தீந்துரும் அப்படின்னு. கிரீஷ் சந்திரகோஷ் இது பிற்காலத்துல ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சருடைய மகா சமாதிக்கு அப்புறமா கிரீஷ் சந்திரகோஷ் பெரிய முக்தாத்மாவாயிடுறாரு. அப்ப எல்லாரும் கங்கையில போய் குளிக்கிறாங்க அப்படின்னும் போது நீயவான்னு சொல்றாங்க. அவர் சொல்ற, நான் ஏன் குளிக்கணும், எனக்கு என் குரு மகாராஜ் இருக்கார், அவர் பார்த்துப்பார், அவர் என் பாவத்தெல்லாம் போக்கிட்டார், நான் பாவையே கிடையாது, நான் பாவம் இருந்தா தானே கங்கையில போய் குளிக்கணும் அப்படின்றார். முதல் முறை சொல்லிட்டார், ரெண்டாவது முறையும் வேண்டான்றார். மூணாவது முறை எல்லாரும் கூப்பிடுறாங்களேன்னு இதுக்காக போய் தண்ணியில போய் அப்படி தொட்டு தலையில திரிச்சுட்டு வர்றாரு. உடனே எல்லாரும் சொன்னாங்க, ஓ அப்ப உங்ககிட்ட பாவம் ஒட்டின்னு இருக்குல்ல, அதனால தான் நீ போற அப்படின்னாராம். உடனே கிரீஷ் சந்திரகோஷ் சொன்னாரு, அப்படி இல்லை, என்னுடைய புண்ணியத்தை கங்கைக்கு கொடுக்கறதுக்காக நான் போயிட்டு வந்தேன். அப்ப பாருங்க எவ்வளோ கன்விக்ஷன். தட் இஸ், he has got the right knowledge. துராத்மாவா இருந்தார், பரம குடிகாரனாக இருந்தவர், மாதுவா இருந்தவர், கடைசி காலத்துல மகாத்மாவாயிட்டாரு. வர்றவங்க போறவங்க எல்லார்கிட்டையும் என்ன சொல்றாரு, அவரை நம்புங்க, அவர் காப்பாற்றுவார், அவர் இருக்கார், டாக்கூர் இஸ் சத்தியம், அவர் காப்பாற்றுவார் உங்களை.